அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடிய சுபகுருது வருஷம் கடைசி இறுதி பகுதி சொல்லக்கூடிய இந்த மாதம் 1-30 நாட்கள் உள்ளது. 2023 மார்ச் 15 ஏப்ரல் 14 வரை உள்ள காலம்தான் இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடியது. பொங்கும் சனி அப்படின்னு சொல்ல மாதிரி சனீஸ்வரன் பொங்குறதுன்னு நம்ம வேறு எதுவும் எடுத்துப்போம். சனீஸ்வரன் பொங்குறதுன்னா உழைத்து பலன் தரணும், இன்னொருத்தருக்கு போகக்கூடாது, நமக்கு வேண்டியது கொடுக்கணும், வளமான வாழ்க்கை வரணும். அப்படி தான் அந்த மாதிரி அமைப்பில் தான் பங்குனி மாதம் அமைப்பில் இருக்குது. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் விரயமாக போயிடுது, பாழாக போயிடுது. நமக்கு பலன்கள் வந்து அடையிறதுக்குள்ளேயே நம்ம ஏமாந்து போகக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கு. எப்போதுமே நம்ம சாதுக்கள் தான் இந்த பாரத பூமி பொறுத்த வரைக்கும் நம்ம எளிமையாக வாழ்ந்து பழக்கம், ஓஹோ ஆஹோன்னு வாழ்ந்தெல்லாம் இல்லை. அது குடும்பமாக வாழ்ந்து பழக்கம், தலைமுறை வாழ்ந்து பழக்கம். யாரையோ நம்பி ஏமாந்து போனது இனிமேல் ஏமாறாமல் இருங்க, குடும்பத்தில் ஒத்துமை காட்டுங்க, அவ்வளோன்னு சொல்லுவேன். அந்நிய தொடர்புக்குள்ளே சம்மந்தப்பட்ட இதே விட்டுட்டு நம்ம மொழி நினச்சி சந்தோஷமாக ஈடுபடுங்க. 24-36 மொழி நம்ம நாட்டில் இருக்குது. அந்த மொழி பேசினா நம்ம நாடு ஃபுல்லாக போய் அனுபவிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். இங்கே இருந்து போனாலே போதும். அந்நிய நாட்டுக்கு அனுப்பிச்சு அந்த நாட்டு சம்மந்தப்பட்ட விலையை வச்சு கொண்டு பெட்ரோலோ டீசலோ கச்சா பொருளோ நிலைப்பொருள்களோ விற்கிறதுன்றது ரொம்ப தவறான விஷயம். இங்கே இருக்கிற வேலை வாய்ப்போ அதுக்கும் கொடுக்கக்கூடிய காலத்தில் இப்படி இருக்கும்போது நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னா பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய வேலையை காங்கி அமைச்சிட்டார், பண்ணிட்டு இருப்பார். காரணம் என்னென்னா நம்ம நம்பி ஏமாந்து போகிறது, சகோதரத்துவம், பண்பு, பாசம் இப்படி தான் இருக்கும். அது இருந்தாலும் இறையாண்மை சம்பந்தப்பட்டது. அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எளிமையான வாழ்க்கைக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமாக பண்ண மாட்டோம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு குறையாக எடுத்துக்கொண்டு மற்றவங்க நம்மளை டாமினேட் சொல்லக்கூடிய இது பண்ணுறான், டேர்ம்ஸ் பண்ணி நாசம் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுனா போதும். நம்ம நாட்டு ரூபாய் வேல்யூ உயர்த்தி காமிக்கணும். மற்ற நம்ம நாட்டிலேருந்து எல்லாமே சப்ளை பண்ணுறது விளைபொருள். அதனால் இது மறைமுகமாக வெளியே போய் நடந்துட்டுருக்கு. இதை கொஞ்சம் அரசாங்கம் உறிஞ்சிக்கணும். இதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணும்போது அந்த ரூபாயை வச்சு நீ நிர்ணயம் பண்ணக்கூடாது. நம்ம பொருளை கொடுக்கும்போது அவன் ரூபாயை வச்சு நிர்ணயம் பண்ணுறீங்க. குளோபலைசேஷன் ரொம்ப தவறானது. அப்படி பண்ணட்டும், நல்லது தான். ஆனால் நம்ம மீடியா ரூபாயை வச்சுன்னு தான் பண்ணணும். இதுதான் பொருளாதாரம். அடுத்தவங்க வீட்டு சொத்து பணம் இருந்து பார்க்க நீ வேலை இல்லை. சொத்து வந்தால் தான் நமக்கு நம்ம ஜனங்களுக்கு, நம்ம மக்களுக்கு, நம்ம நாட்டு மக்கள் பிரஜைகளுக்கு நீ வழிகாட்ட முடியும். எவ்வளோ பேக்கெட் ரொம்ப நீ கமிஷன் வாங்குறது அது நாட்டுப்பற்று அல்ல, துரோகம். இந்த மாதம் ஒவ்வொருத்தரும் மல்டி மில்லியனர் ஆகணும். பகவான் அப்படி தான் பண்ணிருக்கார். மல்டி மில்லியன் அளவுக்கு நீங்கள் போகணும், தட்டிக்கணும். குடும்பங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கிறது வழி உண்டாகுங்க. 1-2 பேத்துக்காக முன்னே சொன்னேன். குடும்பங்கள் பையசெல்லாம் மறந்துட்டு இத்தனை அரைக்கான சண்டை போட்டுன்னு சொத்து போலீஸ் அதெல்லாம் விட்டுட்டு வியாபாரத்தை கூட்டி வியாபாரம் உங்களுக்குள்ளே ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து பண்ணுன்னு சொல்கிறேங்க. டோன்ட் இன்வைட் ஓப்பனாக மற்ற ஆட்களை உள்ளே விடாதீங்க. கிராமத்தில் 8 ரோடு 9 ரோடு போகிற அலோவ் பண்ணாதீங்க. அதுதான் சொல்லுவேன். அதுதான் நமக்கு தான் சோறு நமக்கு போகிறது, உலகத்தையே சோறு. நீங்கள் இப்போ புராணங்களில் படித்த தெரியும். உலகத்தில் போக இன்னுமே தண்ணி கூட இந்தியாவில் தான் வாங்கணும். ஏன்னா அவன் ரெவரெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. தண்ணி கூட இங்கேயா வாங்கணும். தயவுசெய்து பாட்டில் வாட்டர் கொடுக்கு, அந்தந்த மண் வாட்டரை குடிங்க. அடுத்தது 3வது கையை கூடுமானது கையிலேயே எல்லாம் சாப்பிடுங்க. ஸ்பூனாலும் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் சொல்கிறது நம்ம ஊர் பொருளில் மறுத்து சாப்பிடுங்க. இயற்கை மதில் சாப்பிடுங்க. டோன்ட் கோ அலோபதி. அதனால் எக்கானமி சொல் வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பகவானே பண்ணுறார், அந்தர்ப்பத்தில் உண்டாக்கி இருக்கார். நம்மளால் நம்ம எதுவும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் இது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும்போது பயன்படுத்திக்குவாங்க. ஸ்லக்கிஷாக இருந்துடாதீங்க. வியாபாரம் நன்னா பண்ண முடியும். என்னென்ன வியாபாரம் பண்ணால் அத்தனையும் பண்ணலாம். அது நமக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை, போதும். நமக்கு அது அளவுக்கு வாங்குற அளவுக்கு, வீடு வாசல் வாங்குற அளவுக்கு, சம்பாதிக்கிற அளவுக்கு, குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு போதும். இந்த கல்வி வெளிநாட்டு கல்வியெல்லாம் படிக்க முடியாது உங்களால். நம்ம நாட்டில் வெளிநாட்டு கல்வி தானே. அதெல்லாம் நம்ம ஊர் சம்மந்த விஷயத்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இறங்கிடுங்க, போதும்.
பசங்க அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. குழந்தைகள்லாம் இப்போ டாட்ஸோ சரி, மெடிசன் சோறு, வித்தைகளில் சோறு, காலையோ ஆர்ட்டோ எதுவுமே சரி, ஜீவனம் தொடர்புள்ளதான் தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நவகிரகங்கள் அமைப்பு மாதத்துக்கு பிறகு பார்க்கும்போது இன்னும் தூக்கிட்டு வந்துடுது. ஒரு கிரகம் கூட வக்கரம் இல்லை. பொதுவாக பார்க்கும்போது நான் நாட்டு மக்களுக்காக தான் நான் பார்க்குறேன். நம்ம நாட்டு மக்களுக்காக மட்டும்தான். காரணம் என்னென்னா, இதில் பகவான் நேரடியாக இங்கே பிறந்து வளர்ந்து ஆளானார் கிருஷ்ணர், அவ்வளோதான் தெரியும். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜுவல்லு தான். ஒவ்வொரு ஜீவனும் ஒரு ஜுவல்லு. அவன் நினச்சான்னா அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி பண்ண கெப்பாசிட்டி இருக்கு. மூளை ஜெம்மு, அப்படி அறிவு ஞானம் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல. அந்த பங்குனி மாதத்தில் பூர்ணமாக அமையணும் அமைச்சு பிரார்த்தித்து. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, சுக்கராச்சாரியார் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் பங்குனி மாதம் பூர்வமாக எல்லாம் அமைஞ்சிடணும். தட் இஸ் நோ கொஸ்டின் எகென்ஸ்ட் ரைஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயில் அடைச்சிடுவான், எல்லாத்தையும் கொடுத்துருவான், எல்லாம் கொடுத்துருவான், கேள்வியே கேட்க முடியாது. அப்படி தான் அமைப்பு பங்குனி மாதத்தில். ஒரு கிரகம் வக்கரம் இல்லை. முக்கியமானது உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பூர்வ புண்ணியத்திலே உட்காந்துருவார். அவரோட வீடு தான் அது. இந்த மாத பங்குனி 15ஆம் தேதி அருமையாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அதே நாளில் முக்கியமான ஆள் ஐனசைன போக சொல்லக்கூடிய புதன், அதே அது பாக்யாதிபதி சொல்லக்கூடிய புதன், அவர் அதே நாளில் பேசி வச்ச மாதிரி பேடுறாங்க. சனி புதன் முக்கியம் உங்கள் 2 பேருக்குமே. துலாத்துக்கு இதை மாதிரி டீம் ஒர்க்கு பண்ணுற ஒரே செல்லில் பண்ணுறது எந்த மாதம் நீ பார்த்துருக்க முடியாது. நீங்கள் கையை பூச்சி திரும்ப நீ பண்ணுறியா இல்லையா பண்ண வச்சு உங்களை அனுபவிக்க வைக்கிறதுக்கு தான் அந்த மாதம் ஃபுல்லாக பண்ணுறாரு. பூர்ணம்னு அர்த்தம். அப்போனா துலாத்துக்கு எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். துளாராசி நேயர்களுக்கு முக்கியமாக அங்கே சுவாதி இருக்கான். சித்திரை சுவாதி விசாகம். செவ்வாய் முக்கியம். காரணம் என்ன? செவ்வாய் பகை இல்லை, தப்பாக பண்ணுறது எல்லாமே. சித்திரை பொறுத்த வரைக்கும் கலத்திரம். சுக்கிரனும் செவ்வாயும் ரொம்ப இன்டிமசி, ஆனால் ஆபத்து, நாசமாக போகும், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. ஓவராக எதுவுமே போச்சுன்னா அது கொஞ்சம் நாசம் தானே. அதுதான் பண்ணும். உஷாராக இருந்தால் சுதாரிச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கலத்தரம் 2 படும். வேறு என்ன சொல்கிறது? எல்லாம் கலத்தரமாகும், இல்லை கலத்தரமே இல்லாத கலத்தரமாகும். ஐயோ இதெல்லாம் நிறைய உண்டு. எல்லாம் அந்த ஆராய்ச்சியில் நமக்கு தேவையில்லை. வாழ்க்கை சௌரியமாக இருக்கும். எச்சரிக்கையாக அனுபவிச்சு தான் போதும். வாழ்க்கையில் எதுவுமே போக பாக்கியங்கள்லாம் ஒரு லிமிட்டு தான் இருக்கணும் வாழ்க்கையில். அதோடு நிறுத்திக்கணும். இந்த பெரிய இடத்துல மீட்டிங்லாம் போடும்போது கான்ஃபரன்ஸ் போது ட்ரிக் வைப்பான், அது லைட் அதோடு நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் குடிச்சா இருந்துச்சு காலி பழக்கமாகிடுதுன்னா அது ஆபத்து. அது மாதிரி இருக்கக்கூடாது. அது சொல்ல வந்தேன். அது மாதிரி போக பாக்கியங்கள் நிறைய திரண்டு வரும். அதே காலத்தில் பெண்கள்லாம் பெண்மைக்குள்ளாத ஆகி திருமணம் காலகாலத்தில் ஆகிடும். காலகாலத்தில் செய்யப்படுறதுக்கு உண்டான வசதியை பண்ணிவிடுவார். அது மாதிரி படிப்பு, வித்தை, கல்வி எல்லாம் சின்ன வயசுலேயே ஆற்றல் எல்லாத்துக்குமே இருக்கும். துலாத்துக்கு மாத்திரம் ரகசியம் சொல்கிறோம், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகளுடைய அமைப்பு பிறக்கும் போதே ஆற்றலோடு பிறக்கும். துலாத்தில் தெரியாது உங்களுக்கு. அடக்கமாக இருக்கும் தானே ஏமாந்துடுறீங்க. ஆற்றல் நிறைய இருக்கும். நீங்கள் தூண்டி விட்டு சரிப்பட்டுன்னா அழகாக பிசுறு இல்லாமல் வாழ்க்கையில் தடம்புடான் மேலே வந்துட்டே இருக்கும். அனாவசியமாக எதுலேயும் மூக்க நுழைக்க மாட்டாங்க. அது பயம் ஆட்கொள்ளும் அவங்களுக்கு இயற்கை. ஏன்னா ரிஷபத்துக்கு 6 8 வரதுனால ரிஷபம் அலாலால் அழைக்கும். அட்டகாசம் ஆர்ப்பாட்டம் தான் ரிஷபத்து. இதுக்கு பாருன்னா அனுமையாக இருக்கும். ஆனால் என்கரேஜ்மெண்ட் இல்லை. பகவானே நிற்க வச்சு கொடுத்து ஃபஸ்ட் ரேங்க் கொண்டு விப்பாடிச்சிடுவான். அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே டைரெக்டாக செய்கிறான். நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். இதில் ஐ எம் நாட் டெல்லிங் லை ஆர் ஹைலைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இந்த கிரகங்கள் நாதர்கள் எவ்வளோ அனுகூலம் பண்ணுறான்றது அவங்க வாழ்க்கையில் அனுபவம் நன்னா அனுபவிக்கலாம். வயிற்றில் அடிக்கலை. இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது. நல்லா திருப்தி ஜீரணமாகும். நல்ல தூக்கம், உழைக்கு போகும். ஏன்னா ஐனசைனம் சொல்லக்கூடியது புதன் எங்கே உட்காந்துருக்கான்? டைரெக்டாக உட்காந்துருக்கான் 7ஆம் வீட்டில் மேஷத்தில். கூட யார் இருக்கார்? இந்த மாதத்தில் பங்குனி, இந்த மாதத்தில் பொறுத்தவரை ராகு உட்காந்துருக்கான். பின்னாடி சுக்கராச்சாரியர் உட்காந்துருக்கார். எப்போதுமே பின்னாடி புதனை வந்துடுவார். சனீஸ்வரம் புதனை வந்துடும். அதனால் இந்த வரை அதே பூர்வ புண்ணியம் இருக்குது. பாக்கிய சம்பந்தம் சுக்கராச்சாரியர் சூப்பராக இருக்கார்.
சாரி, புதன் சுப்பர கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறார். செவ்வாயும் புதனும் களத்திரமும் பாக்கியம் சொல்லோட புதனும் 50-50 ராசி பிறந்து பண்ணி அனுபவிக்கிறாங்க. கொடுக்கும் உங்களுக்கு வாண்டி வளைகிறாங்க. 2 பக்கமும் பிளாக்கே இல்லை. அந்த பக்கம் இப்படி இல்லை, அப்படி போனாலும் உங்களுக்கு வேண்டியது ரெடியாக கொடுத்துட்டுருக்கான். மறைமுகமாக பண்ண வேண்டியதே இல்லை, நேரடியாக பண்ண அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. குரு வந்து மறைமுகமாக இருக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக சித்திரை மாதம் மாறிடுவார். அது வரைக்கும் அங்கே மறைமுகமாக குரு இருக்கிறதுனால அயன சயனம் அந்த சொல்லக்கூடிய குருவானவர் உங்களுடைய வீரியஸ்தானாதிபதி. அதே மாதிரி அவர் உங்களுடைய 6ஆம் இடத்தானது 3, 6 உட்காந்து ஆட்டோமேட்டிக்காக குரு உட்காந்துருக்காரு. குரு பார்வை இல்லையே, எப்படி கல்யாணம் அது இது ஆகுறீங்களே, தமாஷா இல்லை. அந்த குரு வீட்டில் தற்போது உட்கார்ந்துருக்கிறது ஆரம்பத்தில் சூரியன் உட்கார்ந்துருப்பார். யோசிச்சு பாருங்கள். இதை மாதிரி யாராவது சொன்னால் சொல்லுங்கள். பங்குனி மாதம் சூரியன் அங்கே இருக்காரா இல்லையா? சூரியனுக்கெல்லாம் 6ஆம் வீடு 8ஆம் வீடு எல்லாம் கிடையாது, எல்லா வீடும் ஒன்று தான். அதே மாதிரி கன்னிக்கு 12ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால எல்லாருக்குமே கல்யாணமே ஆகாது இருக்குது. கல்யாணம் பண்ணலாம் கொண்டு போயிடணும், அர்த்தம் இல்லாமல் இருக்குது. போகம் அனுபவிக்காது, திறவையும் தேடு உலகம் ஃபுல்லாக அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. அயன சயன போகம் சொல்லி நம்ம விருத்தி அடையும் போது வேர்ல்டு லெவலில் இவங்கள்லாம் இருப்பாங்க, ஃபுல்லாக ஆக்குவி பண்ணுவாங்க. ராகுக்கு எதில் ஹெல்ப் பண்ணுறது வேறு ராகுக்கு வந்து எது உட்காந்துருக்காங்க. ராகு நிற்கிற நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டுக்கு போயானும், மேசத்துக்கு போயானும், இதுக்கு மீனத்துக்கு போயானுமே, அதுக்காக வந்து இப்போ அஸ்வதியில் வந்துடுவான். அப்படி போனோம். இவர் வந்து மெதுவாக சித்திரையில் வந்தாச்சு 2. அதனால் கவலையே இல்லை. ஆனால் இருக்கிற வீடு சுக்கராச்சாரிய வீடு, அந்த வீடு கேரக்டர் செவ்வாய், இது 2 எடுத்து செய்வோம். 2 பேரும் நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்க. யார் பண்ணால் எப்படி பண்ணான்னா பிரச்சனையெல்லாம் வராது. தேவையில்லாத பிரச்சனைகள் தலையிலே வேணான்னு வரவே வராது. அப்புறம் எதிரிகளே ஒன்று இருக்க மாட்டான். அவன் மறந்து போய் நல்லது பண்ணிட்டு போடுவான். அவங்களுக்கு இப்படி கூட இருக்குமானா தேடி வந்து தானே நல்லது பண்ணிட்டு போடுவான். இப்படிலாம் கூட இருக்குமானா நடக்கிறது பாருங்களேன். உங்கள் ப்ராப்பர்ட்டி பணம் பொருளில் முடங்கி கிடந்ததெல்லாம் இனிமேல் அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒர்க் பண்ண வியாபாரம் வந்துடும். தூசி தட்டுவிட்டு எல்லாம் பரவாயில்ல வியாபாரத்துலேருந்து எல்லாம் பண்ணலாம். சப்போர்ட்டிவ் வரும், கிரியேட்டிவ் வரும், பல பணம் வரும், ரொட்டேஷன் பணம் வரும். திருமணத்துக்கோ கல்யாணத்துக்கோ பாக்கியத்துக்கோ எது வந்தாலுமே ஒரு கொஸ்டின் இல்லை. உங்களுக்கே திருநாமாலே அப்புறம் எனக்கு வாழ்ந்து கட்டி சொல்கிறீங்க என்றான். அது நீ முட்டாள்தனம் பண்ணான்னு தான் பண்ண முடியும். திருமணம் வரும்போது பண்ணிக்கணும். பொக்கிஷங்களை ரெடி பண்ணிட்டு தான் கொடுக்க மாட்டான். ஒரே சின்ன விஷயம், நுட்பமான விஷயம் சொல்கிறேன். ஒரு வியாதி வந்தாலும் சரி, திருமணம் வந்தாலும் சரி, வீடு பாக்கியம் வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் சரி, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி இது பார்த்தவர் உடனே ஏதோ ஹைலைட் பண்ணி உடனே வாங்குறதுக்கு கொள்றதோ முடிவதுக்கு ஏதோ வழி பண்ணி பணம் கொடுத்துட்றான்னு இல்லையா? கடனை வாங்கி பண்ணி சரி பண்ணுறான் இல்லையா? அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி ஹி கிரியேட்டட் அண்ட் கிவ்ஸ் மணி, லெண்டிங் மணி, எவ்ரிதிங் அவரே ப்ரொவைட் பண்ணுறான். பகவான் நீ கண்ணுமுடாக பார்க்கலாம். என்றைக்கு நான் பொண்ணு கல்யாணம் பண்ணுறது, என்றைக்கு நான் பண்ணி குடும்பத்தை காப்பாற்றி எனக்கு ஏற்ற பொண்டாட்டி வருவா? நான் இத்தினோடு சம்பளத்தில் இருக்கேன்னா எப்படி வரும்? எத்தனை பேருக்கு லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். மாத சம்பளத்தில் இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பெரிய போஸ்ட் இருந்தாலே 1 லட்சம் பார்க்கவே முடியல. நான் நிறைய பேரில் பார்த்தது இல்லை. அதை கேட்குறேன். லட்சத்தையும் நான் யாராவது வச்சுருந்தா எட்டி பார்ப்பேன், அவ்வளோதான். தெரியாது இன்னைக்கு காமி அப்படியா பேங்க் செக்கில் லட்சம் அதெல்லாம் தெரியுங்க, நான் பார்த்தது இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ரூபாயை வச்சுன்னு எடை போட்டுறாதீங்க. தப்பான அசம்ஷன். பாக்கியம் போகிங்க எல்லாம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் தான் கொடுக்குறான்னு எண்ணம் உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? அப்பப்போ செலவுக்கு பெரியவன் கொடுக்குறாம அப்பப்போ செலவுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த நல்லது வரும்போது அவன் கொடுத்து நம்ம காப்பாற்றி கரையாக்கிறான். கண்ணுக்கு முன்னாடி தெரியுதா இல்லையா? நம்ம சம்பளத்தில் எங்கேயாவது ஒரு பொண்ணு கல்யாணம் முடியுமா, பிள்ளைகள் நகை நட்டு வாங்க முடியுமா, கொள்ள முடியுமா? எப்படி வருது பாக்கியம் வந்தது? அந்த நேரத்தில் கரெக்டத்துக்குள்ளே முடிக்கிறோமே. நம்ம நேரத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டு என்னத்தோ ஐயோ தொட்டதுக்கெல்லாம் என்ன ஆகும் பாரு, ஸ்கேனு அது இது டெஸ்ட்டு என்னமோ அந்த டெஸ்ட் ஐவி டெஸ்ட் கொட்ட டெஸ்ட் பேர் இங்கிலீஷ் பேர் நல்லா பேர் சொல்லி ஒரே ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம் தந்தது போய் இதுக்கு அவனை கொசு கட்சி வீங்கியிருக்கு. அதுக்கு போய் இதெல்லாம் பண்ணி அது பண்ணி சொல்லி குழப்பி எத்தியா பண்ணி பயந்து இது பண்ணி பணத்தெல்லாம் இழந்தான். இதெல்லாம் தேவையாது. அது இதெல்லாம் வேறு ஏதோ ஒரு யாரையாக எடுத்து இப்படிலாம் அதுக்கு ஒரு பேர் வாயில் நுழையாது. இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நிறைய இருக்குது மலேரியல் மாதிரி ஒரு ஃபீவர்லாம் வருது பார்த்துக்கோ. வேறு ஒன்றால் எதுக்கு சொல்கிறேன்னா, பூச்சிகளால் வரக்கூடிய இதெல்லாம் நிறைய வரும் தொல்லைகள். அது ஐசியம் கிடையாது. என்னென்ன உண்டோ இயற்கை உபாதைகளில் இந்த மாதிரி செடி கொடி தாவரங்கள் பூச்சிகள் அட்டைகள் இதெல்லாம் வந்து அப்பப்போ வரும்போது போயிடும். ஆனால் நம்ம ஒன்றும் உயிரோட இருப்போம், நல்லா இருக்கும். ஒன்றும் யாரையும் பெருசாக ஆக போதில்லை. அந்த நாட்டில் மோசமானது யாருன்னா மனுஷன்தான். அவன் கடித்தாதான் ஆபத்து. யார் இதெல்லாம் ஒன்றும் பண்ண வந்து ஆகாது வேணும் வந்துடுவான். இதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா விதமான சம்மந்தப்பட்ட துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும்
விளம்பரத்துக்கு பகவானே பண்ணுறான். விளம்பரத்தை அவனே பண்ணி உங்களுக்கு நிற்க வச்சு ஏற்பாடெல்லாம் பண்ணி அவனே ஸ்பான்சர் பண்ணி அவனே எல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்து பூர்ணத்தை அடையக்கூடிய இந்த மாதம்தான் பங்குனி மாதம். அதுக்கு அமைப்பு சொல்கிறேன். பாக்யாதிபதி சொல்லக்கூடிய புதன், களத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாய் 50-50 பண்ணுறாங்க. பார்த்துக்கலாம் நீங்களே. அப்புறம் என்ன வேண்டியிருக்கு? அதோடு மட்டும் இல்லை, அந்த குருவானவர், அதாவது சந்திரனுக்கு டேரெக்டாக சொல்கிறது, சூரிய சந்திரன் சொல்கிறதுக்கு பதில் சந்திரன் சுற்றினே இருப்பான். சூரியனாவது பரவாயில்ல, மாச கிரகம் தான். சந்திரன் சுற்றினே இருந்தால பாக்கி களத்தட்டு போயிருக்கும் 10ஆம் வீடு அதிகாரி துலாத்துக்கு சந்திரன் ஆச்சு. என்ன பண்ணுறான்னா சொல்ல தெரியாது. அந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்களா, குரு, சனி, புதன், இந்த 3 பேரும் உங்களுக்கு பண்ணியானோம். இந்த 3 பேர் சம்மந்தப்பட்ட இந்த துலாத்துக்கு ஜீவனங்களை மட்டும் இல்லை, கர்மங்களுக்கு சம்மந்தம் ஒத்துழைச்சே ஆகணும். அது பிரகாரம் பார்த்தோன்னா புதன் செய்கிறாரு, குரு அங்கே மறைவாக செஞ்சு கொடுக்குறாரு. அதே சமயத்தில் லாபத்தான சூரியனுக்கு உட்காந்து மறைவாக செஞ்சு கொடுக்குறாரு. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது புதன், சூரியன், சனீஸ்வரர் கேட்கவே வேண்டாம். அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதியை சொல்லுவார். அவரே ஆட்டோமேட்டிக்காக பூர்வண்டில் உட்காந்துட்டார். 4ஆம் வீடு அதிகாரி பூர்வண்டில் உட்காந்து செஞ்சு கொடுக்குறாரு. கவலையில் தொடர்ந்து களத்திரத்தை வீட்டில் பார்த்து சுக்கரரை பார்க்குறாரு. ராசி அதிபதி 8ஆம் வீடு அதிகாரி சொல்லாதீங்க, தப்புது. ராசி அதிபதி அதே சமயத்தில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடிய புதனும் செவ்வாயும் ராசி பண்ணுறதா கவலையே இல்லை. அட்டகாசமாக இருக்குது. ராகு கூட இருக்கான், மெய்காப்பாளர். அப்புறம் என்ன உங்களுக்கு கேது கூட இருக்கார். அதனால் சர்ப்பங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நிலைக்கும் போது அவர் ஏற்பாடு பண்ணி ஆட்டோமேட்டிக்காக முடிச்சிட்டார். அழகாக முடிச்சார். அன்றைக்கி கருடன் அந்த கிருஷ்ணன் வந்து அந்த கருத்தாண்ட கடை போகும்போது ஆயுஷன் கொடையாக பிடிச்சார். பார்த்துருப்பீங்க இல்லையா? வசதிக்கு போகும்போது அது எப்படி பாசிபிலிட்டி ஆகும்? கதையில் நடந்தது, அவ்வளோ உண்மை. அவ்வளோ நம்ம பார்க்குறது தான் பொய். கண்ணை அப்படி அமைக்க 2 உருவமாக தெரியும். இது பொய் இல்லையா? அது ஒரு தானே இருக்குது. அப்புறம் எப்படி கொஞ்சம் காட்டினா கூட நடக்கிறதே தெரியாது மனசு. அப்புறம் ஞாபகம் இல்லையே, இன்னும் சொன்னேன், கேட்டு காது கண்ணு மூக்கு பார்த்ததே தெரியாது. இப்படி ஒரு ஏமாற்ற வாழ்க்கை நம்ம இருக்கோம். இதில் போய் இதுதான் உண்மை நினைக்கிறோம். கிடையாது. அதனால் எல்லா புராணங்களும் உண்மை, சாஸ்திரம் உண்மை, எதுவும் உண்மை, பகவான் உண்மை, கிருஷ்ணன் உண்மை. அவ்வளோதான். நான் நேற்றுக்கு இருந்தானா தெரியாது, நாளைக்கு இருக்க போகிறான்னு தெரியும், நாளைக்கு இருப்பேனான்னு தெரியாது. இதுதான் உண்மை. இது குழப்பற மாதிரி இருக்குல்ல. நம்ம கோர்ட்டில் பேசுகிற மாதிரி இருக்கும். அட்வொகேட்டு, ஜட்ஜஸ் எல்லாம் இப்படி குழப்பம். அதே மாதிரி எல்லா சாஸ்திரமும் உண்மை. நம்ம ஊருக்கு மட்டும்தான் பிரத்யாக செய்யக்கூடியது. அதனால் சொல்கிறேன், நல்ல வழக்கங்களை வச்சுக்கோ, சுபாசிங்கோ, கிருஷ்ணனை தொடர்ந்து பாருங்கள். ஒரு பிரச்சனை இல்லை. பொறுப்பு அவன் கையில். நமக்கு தெரியல, வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிட்டோம். அவன் கையிலே பொறுப்பு கொடுத்துரு, நீ பார்த்து பண்ணான். அதனால் தான் முடிஞ்சு குச்சையில் இருக்குது, பண்ணலை. அதே மாதிரி சொல்லி எல்லா விஷயமும் பகவானில் ஈடுபடுற அந்த காட்சியோடு நான் இந்த இதை முடிக்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.